கானா வினோத்தோட ஏவியை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. இதன் மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் கமருதீன் அல்லது பார்வதி யாராச்சும் ஒருத்தர் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த ஏவி போட்டோன்னே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது கானா வினோத் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியில போயிட்டாரு. அன்எக்ஸ்பெக்டடா வந்து பார்த்தீங்கன்னா பொட்டியை தூக்கிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் சொன்ன விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சுப்பா, இதுக்காக தாண்டா அந்த மனுஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பசியில இருக்கும், கூழோ கஞ்சியோ கிடைச்சா போதும், பிரியாணிக்காக நம்ம வெயிட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி கிடைக்கிறத எடுத்துட்டு போயிடலாம். இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இருக்கிறது ஃபுல்லா ஃபைனலிஸ்ட் எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட்லாம் இருக்கு. அதனால வந்து சொல்ல முடியாது, யாருக்கான கப்பை தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. சபரின்னு கூட இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால திடீர்னு மாத்தி விட்டாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் இவர் வந்து வேஸ்டா போயிடும். 100 நாள் பேமெண்ட் மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கு அவர் 18 லட்சமே பெருசு, கோடி ரூபா சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அழகா எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த ஏவி நான் பார்க்கும்போது இன்ன வரைக்கும் சொல்றேன், 9th சீசன்ல எல்லாத்தோட ஏவியுமே பார்த்தேன். எனக்கு சுமாரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொன்னாலுமே கானா வினோத்தோட ஏவி மட்டும் எனக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி என்டர்டைன்மெண்ட் இருக்கு, காமெடி இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல வந்து அவரோட நட்பை பாருங்களேன். கமருதீனுக்கும் அவருக்கோட பாண்டிங் வந்து தனியா அப்படி துண்டாவே காமிச்சிருக்காங்க. ஏன்னா போன சீசன் 7th சீசன் நினைக்கிறேன், பிரதீப் அவர்கள் வந்து வெளியில போயிருந்தாரு ரெட் கார்டு வாங்கிட்டு. அதுக்கப்புறமேட்டு அவரை பத்தி ரொம்ப ப்ரமோட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல தான் வந்திருக்கும். கூல் சுரேஷ் வந்து பேசியிருப்பாரு, எங்கேயுமே அவர் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த சீசன் மட்டும் ரெட் கார்டு வாங்கிட்டு போனாங்கல்ல, எல்லாரும் மக்கள் தான் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்ப ரிவோட் ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போகுது. பார்வதிக்கு ஆதரவுகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலானும். கமருதீன் வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில போன சுபிக்ஷா கூட சொல்றாங்க, அவங்க இப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சேலரி வருதா, கமிட்மெண்ட் இருக்கும், ஏன்னா நிறைய வந்து வாய்ப்புகள்லாம் வந்து வந்திருக்காது, வேணான்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரெட் கார்டை பத்தி கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட தனியா பர்சனலா பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க. மக்களுமே பாத்தீங்கன்னா அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் என்ன ஆச்சு, கமருதீனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து பார்வதி ஃபீல் பண்ண மாதிரி நம்மளுக்கு சத்தியமா தெரியவே இல்லை. அதாவது நின்றுகிட்டே இருந்தாங்க, அவன் பாட்டுக்கு வாடா வேணா பெரிய இதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா கமருதீனை பொறுத்தளவு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா திரும்பி போனாரு. திரும்பி வந்து வினோத் அழுதுட்டு அதுக்கப்புறம் போயிருப்பாரு. வினோத் ஃபீல் பண்ணியிருப்பாரு. அந்த பாண்டிங்கை தான் பாத்தீங்கன்னா சூப்பராகவே வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த வந்து போட்டு பாக்குறாங்க, இது வந்து எப்படி வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கமருதீன் இன்னமும் நான் சொல்றேன், பல வீடியோல சொல்லிட்டு இருக்கதான், கமருதீன் பேசின விஷயத்தையோ பார்வதி பேசின விஷயத்தையோ இவங்கெல்லாம் நான் வந்து நார்மலைஸ் பண்ண விரும்பல. அவங்க பண்ணது தப்பு தான், மனுஷர் பண்றது தப்பு தான். இது ஒரு ஷோ, இதுல வந்து பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது அப்படியே இருந்தா அவங்க வாழ்க்கை தான் இதாகும். என்னைய பொறுத்தளவு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கமருதீனுக்கோ யாரோ வந்து ரீஎன்ட்ரி உள்ள கொடுத்து இதை ஒரு நார்மலைஸ் பண்ணா இருக்கிறது இவங்களுக்கு 10 நாள் தான். டிஆர்பி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த சீசன் ஓடுதானே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ரெட் கார்டுக்கு அப்புறமேட்டு தான் இது எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஜனநாயகன் ட்ரெய்லர் அன்னைக்கு ரிலீஸ், அதுவும் பேசுறாங்க, இதையும் பேசுறாங்க. அப்படின்னு எப்பேற்பட்ட ஒரு ஹைப் மூமெண்டா வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. அதனால என்ன பொறுத்தளவு கமருதனோட ரீஎன்ட்ரி இருக்குன்றதுக்காண்டி விஜய் டிவி ஒரு ஹிண்ட்டை கொடுத்தாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது. ஏன் அப்படின்னா இப்ப நீங்களே பாருங்களேன், ரொம்ப ப்ரமோட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஒரு எமோஷன் சாங்கு, ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கு இதெல்லாம் போட்டு ஒரு 2-3 கட்டு வச்சிருந்திருக்கலாம். அது அப்படியே நிறைய ஃபுட்டேஜ் இருந்துச்சு. 5.5 நிமிஷம் நினைக்கிறேன். என்னை பார்த்து நிறைய ஃபுட்டேஜ் வந்து கமருதீன் தான். 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க, அதனால கூட போட்டிருக்கலாம். இருந்தாலுமே இவ்வளோ ப்ரமோஷன் மாதிரி காமிக்கின்ற அவசியம் என்ன இருக்கு? அதுலதான் எனக்கு வந்து டவுட் படுது. நான் எப்போதுமே ஒரு விஷயத்த நீங்களே பாருங்க, நம்மளை வந்து தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு விஷயத்த டவுட் பட்டு இதுதான் அப்படின்னு சொல்லுவேன், 100% அது நடக்கும். போன சீசன் வந்து ஜாக்லினுக்கு வலை விரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன், விரிச்சாங்க. அதே மாதிரி இந்த சீசனுமே வந்து கானா வினோத் தான் வந்து பொட்டி எடுக்க போறாருன்னு மண்டே காலிலே சொன்னேன். திங்கக்கிழமை வீடியோ எடுத்து பாருங்க தல, மண்டேவே நான் சொல்லிட்டேன் கானா வினோத் தான் பொட்டி எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு என்னமோ தோணுது, நெக்ஸ்ட் வீக் வந்து கமருதீன் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே அந்த சர்க்கிள்ஸ்ட நம்மலாம் உடனே அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். அவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெரியல ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. வந்தாங்க அப்படின்னா டிஆர்பி பிச்சுக்கும், வேற மாதிரி போகும், எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உள்ள ஒரு சண்டையோ இல்லை கயாசோ இல்லை வந்து வேற மாதிரி கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம நினைக்கிறோம் ஒரு பிரச்சனை
பிரச்சனையோ சண்டையோ வரும்னு நினைக்கிறோம்ல. மேபி பிரஜனோ சாண்ட்ரா இன்னைக்கு எவிக்ட் ஆயிட்டாங்க, சண்டே எபிசோட்ல தான் எவிக்ட் ஆகுறாங்க. அவங்களும் போயிட்டு மேபி சாண்ட்ரா பிரஜன் வந்து திரும்பி அடுத்த திங்கள் செவ்வாழ வந்துருவாங்க. கமருதீனும் மேபி வந்து ஒரு 2-3 நாள் வந்து பேசி ஒரு பஞ்சாயத்தை முடிச்சு விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து சூப்பரா இருக்கும். இன்னும் எண்ணி பாத்தீங்கன்னா 1 வீக் தான் இருக்கு கிராண்ட் ஃபினாலேக்கு. அதுக்குள்ள இது நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு கர்மமும் இல்லை. எனக்கு அதுதான் பிடிக்க மாட்டேங்குது. வெளியில போயிட்டு ட்விட்டர்ல இருந்து எல்லா எல்லாவையும் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அப்படியே கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு பிரவீன் காந்தி ஒரு இன்டர்வியூல திட்டின விஷயங்களா இருக்கட்டும், தர்பீஸ் வந்து சிம்பு அவர்களோ போட்டோ எடுத்ததா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா கர்மத்தையுமே சொல்லிடுறாரு. நீங்க கண்டஸ்டன்ட் வெளியில போய் திட்டுறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்க திட்டுறதெல்லாம் காதலே வாங்க மாட்டீங்களா? நாங்க எவ்வளவு ரிவ்யூல அவங்களை வந்து கழுவி ஊத்திருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டாதான் என்ன. எல்லாத்தையும் தான் பாக்குறீங்கல்ல, எல்லா கர்மத்தையும் தான் பாக்குறீங்க விஜய் சேதுபதி அவர்கள். நாங்க திட்டுறதையும் கொஞ்சம் பார்த்தாதான் எனக்கு. தயவு செஞ்சு குழப்பி தொலையாதீங்க. ஃபர்ஸ்ட் போன சீசன்ல இருந்தா அதான் சொல்றேன். வியானா பேசுறது வியானா இருக்க கண்டஸ்டன்ட் புரியல. இவர் என்ன பேசுறாரு? இவர் பேசுறது எனக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் புரியுதா? ஒரு கர்மமும் புரிய மாட்டேங்குது. ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன எதுக்கு ஷோ பண்றாருன்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியாது, நம்மளுக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த லட்சணத்தை தான் பாத்தீங்கன்னா ஷோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தெரியல, இந்த சீசனை முடிச்சு விட்டு போலாம், அடுத்த சீசன் ஏதோ கலர்ஸ் தமிழ் அப்படின்ற மாதிரி பேச்சுக்களுமே அடிபடிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்தளவு நெக்ஸ்ட் வீக் கமருதீன் வந்தா நல்லா இருக்குமா? கானா வினோத் பொட்டி எடுத்துட்டு போயிட்டாரு, திவ்யா தான் டைட்டில்னு சொல்லிட்டு போனாலுமே அரோரா அண்ட் சபரி அப்படின்ற விஷயங்களுமே போகுது. சாண்ட்ரா எவிக்ஷன் கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.